சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. சென்னை கிண்டி, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அதேபோல புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், சேவூர், தேவிகாபுரம், தச்சூர் உள்ளிட்ட கிராமங்களில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. இதனைத் தொடர்ந்து ஆரணி டவுன், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். மதுரவாயில், போரூர், ஐயப்பந்தாங்கல், முகலிவாக்கம் மற்றும் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், ஆவடி, திருமுல்லைவாயில், பட்டாபிராம், குன்றத்தூர், திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவேற்காடு வேலப்பஞ்சாவடியில் உள்ள நூம்பல் சாலை மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து ஓடியதால் கடும் துர்நாற்றம் வீசியது. இதனைத் தொடர்ந்து அதனை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். காட்டுப்பாக்கம் பகுதியில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் பள்ளி, கல்லூரி அலுவலகங்களில் இருந்து வீடு திரும்பியவர்கள் மழையில் நனைந்தவாறு சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. அமர்நாதபுதூர், முன்னூர், மங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழை பாதிப்புகளை அதிகாரிகள் இதுவரை பார்வையிட வரவில்லை என்று தெரிவித்த மக்கள் உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைநீர் ஏரிகளுக்கு செல்லும் வகையில் கால்வாய்களை அமைக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. இதன் காரணமாக சுமார் 1500 ஏக்கர் விளைநிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் பயிர்கள் அழுகி வீணாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் சங்ககிரியில் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்தது. ஓமலூர் பகுதியில் தொடர்ந்து 4வது நாளாக இரவு நேரத்தில் பெய்து வரும் மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேட்டூரில் மாலை நேரத்தில் பெய்த காற்று, இடி மின்னலுடன் பெய்த மழையால் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டவாறு பயணித்தனர். ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் மழைநீரோடு கழிவுநீரும் சேர்ந்து புகுந்தது. சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. அன்னவாசல், இலுப்பூர், சித்தன்னவாசல், மூக்கடாம்பாளையம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே புதுக்கோட்டை நகர்பகுதியில் பாதாள சாக்கடைக்காக குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது மழை தொடங்கி இருப்பதால் அக்குழிகளில் மழைநீர் தேங்கும் அபாயம் இருப்பதால் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கு சம்பத் நகர் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்துள்ளனர்.